ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க இன்று கலந்தாலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருந்தது. இந்த கலந்தாலோசனை கூட்டத்திற்கு முக்கியமாக தேர்தலில் அங்கம் வகித்து தொடர்ந்து வரும் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், SDPI 3 அமைப்புகளுடைய தலைவர்களை நேரிலும் சந்தித்து அதன் பிறகு அழைப்புதல் நேரிலும் கொடுத்து எல்லாம் செய்யணும். நீ கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு இன்று எந்த தலைவரும் இந்த இடத்தில் இதுவரையில் வரவில்லை. இஸ்லாமிய செல்வந்தர்கள் என்ற இஸ்லாமிய கார்ப்பரேட்டர்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்றிணையாமல் தொடர்ந்து இதை தடுத்து வருகின்றார்கள். செல்வந்தர்களுக்கு என்னவென்றால், எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு ஆதரிச்சிட்டா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்பொழுது தங்களுடைய பிரதிநிதிகள் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால அதிமுகவுக்கு ஒரு அமைப்பும் திமுகவுக்கு சில அமைப்புகளும் ஆதரிங்கள் என்று தொடர்ந்து இஸ்லாமிய செல்வந்தர்கள் என்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் என்ன பண்றாங்க, இந்த இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்றிணையாமல் தடுக்கின்றார்கள் என்பது இன்றைய நிகழ்விலிருந்து தெளிவாக தெரிகின்றது. ஒரு கால் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணையவில்லாவிட்டால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 25% மேல் வாக்குகள் உள்ள 36 தொகுதிகளில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக நல்ல படித்த, பண்புள்ள, சமூக பற்றையோடு செயல்படக்கூடிய இளைஞர்களை நாங்கள் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்துவோம். அது மட்டுமல்ல, இன்று 2 மாவட்டத்தில் உள்ள ஒரு சமூகம் கூட எனக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கின்றது. 3 மாவட்டத்தில் மட்டுமுள்ள ஒரு சமூகம் கூட நாங்கள் தான் ஆட்சியை ஆளுகின்றோம் என்று கேட்கின்றார்கள். ஆனால் இன்று பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அரசினுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையிலே 7% மேல் உள்ள ஒரு ஓட்டு வங்கி உள்ள ஒரு சமூகம் இன்று ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் இங்கேயும் அங்கேயும் ஏங்கிக் கொண்டிருப்பதை இனி இந்த இஸ்லாமிய சமூகம் எக்காலத்தையும் விட்டுக் கொடுக்காது. அதனால் வருகின்ற தேர்தலில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு, அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், இல்ல எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, கவலை இல்லை. ஆனால் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். செல்வந்தர்கள் சொன்னா முஸ்லீம் பணக்காரர்கள் தான் இதை ஒன்றிணையாம தடுக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க அவங்களுடைய பிரதிநிதி வேணும்னு பாக்குறாங்களே தவிர சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய நபர்களா அவங்க பாக்கல. ஒரு MLA MP ஆனாங்கன்னு சொன்னா நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய, நம்ம சொல்றதை கேட்டு வாலாட்டக்கூடிய ஒரு நாயா தான் எதிர்பார்க்கறாங்க. சமூகத்தினுடைய நன்மைக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும். தாராளமா அதுல என்ன இருக்கு, மாற்று கருத்தே இல்லையா. சுமார் 19 ஆண்டுகளாக ஒரு சமூகம் 50 பேர் சிறையில இருக்கான். அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக எந்த ஒரு MLA MPக்களும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களுடைய ஒரு கால் நூற்றாண்டு 19, 20, 21, 22 ஆண்டுகள் முடிந்து இன்று சிறையில இருக்கிறார். அந்த சகோதரர்களுடைய விடுதலைக்காக இந்த சமூகத்து ரீதியா பிரதிநிதியா இருக்கக்கூடிய யாருமே நல்ல முயற்சியை எடுக்கல. அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளோட தேர்தலில் போட்டியிடக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோட பொது கோரிக்கையாவே சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். சில கட்சிகள் சமீபமா போராட்டங்கள் கூட நடத்தியிருக்காங்க. இருக்க பட்சத்துல வெற்றி வாய்ப்புள்ள ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியோட போகும்போது மட்டும்தான் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க தனியா போட்டியிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. எந்த அளவுல உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு? அதாவது கடந்த 2006 1400 சிறைவாசிகள் விடுதலை செய்யும் போது இஸ்லாமிய சிறைவாசிகள் சுமார் அப்போ 13 ஆண்டுகள் கழித்த இஸ்லாமிய சிறைவாசிகள் இருந்தாங்க. அப்போ கூட விடுதலை செய்யல. அன்னிலிருந்து
இஸ்லாமிய பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மாறி மாறி இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த அமைப்பிலிருந்து 2 பேர், இந்த அமைப்பிலிருந்து 2 பேர், இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருக்காங்க. எதுவுமே இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காதுங்க. இப்ப அடுத்த ஆட்சி வந்ததுன்னா நாங்க பிரதிநிதியா போயிட்டு அதை வெற்றி பெற்று அவங்களை விடுதலை செய்யறதுக்கு முயற்சி எடுப்புன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்று எங்க சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியை விட மிக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கின்னு சொல்றா தேமுதிக கட்சி. 6% வாக்குகள் தான் இருக்கு. எங்களுக்காச்சும் 7% வாக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லப்படுகின்றது. அந்த 6% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேமுதிகவினுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியை கேவலமாக ரொம்ப மோசமான நிலையில் இந்த அரசியல் கட்சி, அதாவது சமூக அமைப்புகளுடைய ஒற்றுமையின்மையினால் நடக்குது. இருந்ததுன்னு சொன்னா உண்மையில தேமுதிகவை விட அதிகமான ஒரு ஓட்டு சதவீதம். இப்போ வந்து அரசியல் ரீதியான கட்சியில ஒன்றிணைக்கிறத விட மத அமைப்புகள் ஜமாத்துகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ஒன்றிணைத்து அதுக்கு 2ஆம் கட்ட போறதுக்கு எடுத்து சொல்லலாம். இப்போ எப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த நிகழ்வு நடத்தினது, இப்போ அவர் பேசும்போதே ஒரு சில விஷயங்கள் கருத்துக்களை வைத்தார். இன்று இங்க நம்ம கூட்டத்தை கூட்டுறதுக்காக இங்க இல்ல, இங்க சமுதாய அமைப்பு தலைவர்களை அழைச்சுதான், அதுவும் 3 சமுதாய அமைப்பு தலைவர்கள் தான் இங்க அழைச்சிருக்கோம் இந்த நிகழ்வை நடத்திட்டு. ஆனா இந்த நிகழ்வுக்கு பல லட்சம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இந்த நிகழ்வினுடைய எதிர்பார்ப்புகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு சேருவாங்களா, சேர்ந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி ஆச்சு, ஏதாவது சமூகத்துக்கு நன்மை பெற முடியும். ஒரு சமூகத்துக்கும் நன்மை இல்லாத ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வாங்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதாவது திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏல ஒரு சரியான சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு கோழைகளாக தான் இந்த சமூகம் இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த முடிவை நாங்க எந்த அளவுக்கு எடுத்தோம் சொன்னா, எங்களை விட ஜூனியர் தான் அது. ஐயூஎம்எல் உடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனா இருந்தாலும் எனக்கு ஜூனியர் தான், அது ஜவஹர்லால் இருந்தாலும் எனக்கு ஜூனியர் தான். நாங்கெல்லாம் 86லயே இந்த சமூக தொண்டில் இறங்கி 93லயே நாங்க எங்களுடைய பணியை இயக்கணும். அவங்க எல்லாம் 97க்கு பிறகுதான் சமூகத்துக்காக பணி செய்ய வந்தாங்க. இருந்தும் கூட அவர்களை நாடி அவர்களுடைய வீடுக்கு, அவர்களுடைய அலுவலகங்களுக்கு நாங்களே சென்று நாங்க போன்ல பேசி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயில்ல காத்திருந்து நின்று இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு பண்ணோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரல, ஆனா இன்னும் கூட எதிர்பார்க்கிறோம், வருவாங்கன்ற எதிர்பார்க்கிறோம். வந்தாங்கன்னா நாளைக்கு கூட நம்ம ஒண்ணு சேரலாம் அப்படின்னு சொன்னா போதும். இல்லன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய எழுச்சி, சமூகத்தினுடைய ஒற்றுமையோட 36 தொகுதிகளில் தனியா களம் காணும். அதான் இது குறிப்பா முஸ்லிம் செல்வந்தர்கள், முஸ்லிம் கார்பரேட்டர்கள் தடுக்கிறாங்க. இல்ல அதை நான் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ன்றது இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா அதிமுக வந்தாலும் ஒரு பிரதிநிதி வேணும், திமுக வந்தாலும் பிரதிநிதி வேணும். அதுக்கு ஒரு ஏஜென்ட்டுகள் மாரி பயன்படுத்துறதுக்காக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணைக்காம தடுக்கிறாங்க. முஸ்லிம் செல்வந்தர்கள் முஸ்லிம் செல்வந்தர் கார்பரேட்டர்கள், அவங்க ஒரு கார்பரேட் எப்படி உலக கார்பரேட்டை அடிப்பு தட்டு மக்களை சுரண்டி கொடுமைப்படுத்துறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம் கார்பரேட்டர்கள் குழு ஒன்னு இருக்கு. அந்த குழு தான் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணையாம தடுக்கிறாங்க. விட மாட்டோம், நாங்க எதிர்த்து களம் நிக்கிறோம் இல்லையா, எல்லா தொகுதியிலும் நாங்க வேட்பாளர் நிற்கிறோம். ஆமா இல்ல விளம்பரம்னா என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. விளம்பரம்னா என்ன இருக்கு? விளம்பரம் சொன்னா நாங்க கீழே உட்காந்து அவங்களை மேல உட்கார வைக்கிறது விளம்பரம் இல்ல. நாங்க அழைப்பதில் கூட எங்களுடைய அடையாளமே நாங்க பயன்படுத்தல. யார் நடத்துறன்றது அடையாளம் இல்ல. நான் அதுதான் நான் சொல்றேன். ஏன் திமுகவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி போன பாராளுமன்றத்தில் திமுக ஆதரிக்கலையா? ஏன் இதே முஸ்லீம் லீக் எத்தனை முறை அதிமுக ஆதரிக்கலையா? எத்தனை தடவை இப்படி மாறி இருக்கீங்களே, அணி மாறீங்களா? இப்ப நீங்க ஒரு அணியா நில்லுங்கன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி ஒரு அணியா நீங்க நின்னீங்கன்னா சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளாக இந்த சிறைவாசிகள் விடுதலை உட்பட பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா? இதுதான் நாங்க சொல்றோம். அது அவங்க முடிவு பண்ணுங்க, நீங்க உட்கார்ந்து பேசுங்கன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த 3 அமைப்பினுடைய தலைவர்கள் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்றீங்கல்ல, ஒரு சமூகத்துக்குள்ள, ஒரு நண்பர்களுக்குள்ள, ஒரு சகோதரர்களுக்குள்ள உட்கார்ந்து ஆய்வு பண்றதுல என்ன தவறு இருக்கு? இந்த கோரிக்கையை தான் நாங்க வைக்கிறோம். நாங்க நிர்பந்தம் பண்ணல. இந்த ஒற்றுமைக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காம
முஸ்லிம் செல்வந்தர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒற்றுமைக்கு ஊறு விளைக்கக்கூடிய இந்த அமைப்புகளுடைய சதிய சமூக துரோகத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தும். நிச்சயம் சிறைவாசிகள் விடுதலை என்ற பகிரங்கமா அது திமுக கூட்டணியாலும் சரி அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி அறிவிச்சாங்கன்னா நாங்க நிக்கிறத வாபஸ் வாங்கிடுவோம். உடனே நாங்க அந்த கூட்டணிக்கு முழுவதும் ஆதரவு. அவர் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படின்னு கேட்டீங்க. எந்த இஸ்லாமிய கட்சிகளுமே அவங்களுக்குன்னு ஒரு தனியார் வாக்கு வங்கிலாம் கிடையாது. ஜமாத்து மஹல்லா தான். இப்ப ஜமாத்து மஹல்லா தலைவர்கள் தான் முஸ்லீம்களை யாருக்கு எங்க ஓட்டு போடணும்னு சொல்றது. அப்ப நாங்க நேரடியாக அவங்க களத்தை அணுகுவோம். ஜமாத்துகளையும் இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 60,000 ஜமாத்துகள் இருக்கு. அந்த ஜமாத் தலைவர்கள் அணுகுவோம். அங்குள்ள மக்களை நாங்க நேரடியாக சந்திப்போம்.